ஏன் துணி எந்த லூசு துவைச்சது? வேற யாரு? நான் தான். யூ நிஜமா நீயா துவைச்ச? ம். ஏன் கேக்குற? இல்லடி, சட்டை வேட்டி துவைச்சதெல்லாம் ஓகே, உள்ளாடைகளுமா? எல்லாமே நான் தான் துவைச்சேன். நானும் என் துணியெல்லாம் எத்தனையோ நாள் துவைச்சிருக்கேன் மீனாட்சி. ஆனால் உன் கைப்பட்டதுக்கு அப்புறம் தான் என் துணியெல்லாம் சோப்பு விளம்பரத்தில் வர மாதிரி ஜொலி ஜொலிக்குது. இந்த கையால் சோப்பு போடப்பட்ட துணிகளை இனிமே நான் எப்படி உடுத்துவேன் மீனாட்சி? ஐய ரொம்ப தான். ஆமா, துணியெல்லாம் அடிச்சு துவைச்சியா? செல்லமா. இனிமே நான் சென்ட்டே அடிக்க மாட்டேன். ஏன்? உன் கைப்பட்டதால தான் உன் வாசம் என் துணியில கலந்துருச்சே. பூ வாசம் இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாத சென்ட் வாசம்? பூவாசம் புறப்படும் பெண்ணே நீ துணி துவைத்தால். ஆமா, எப்ப என் துணியெல்லாம் ஆட்டைய போட்டு வந்த நீ? அது ராத்திரியோட ராத்திரி எடுத்துட்டு போய் துவைச்சு காய போட்டுட்டேன். துணி காஞ்சதும் அயன் பண்ணி கொண்டு வந்து வைக்கணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீ முழிச்சிட்ட. நீ ஏண்டி இதெல்லாம் பண்ற? நான் பண்ணாம வேற யார் பண்ணுவாங்க? நேத்து நீ துணி எல்லாம் துவைக்காம அழுக்கா கிடக்குதுன்னு சொன்னல, அத கேட்டதுல இருந்து எனக்கு மனசே ஆறல. அதான் நானே எல்லாத்தையும் துவைச்சு போட்டுட்டேன். இருந்தாலும் உடம்பு சரியில்லாதவ. இத பாரு, இன்னொரு தடவை என்ன உடம்பு சரியில்லாதவன்னு சொன்ன, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உன் துணி துவைக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? இல்லடி, இருந்தாலும் இருக்கா இல்லையா? இருக்கு. அது இந்த விஷயத்தை இதோட விடு. அதை எப்படி விட முடியும்? என்ன? நீ என்னோட எல்லா துணிகளையும் துவைச்சு போட்டுட்ட, பதிலுக்கு நான் உன் துணிகளை. எது? உன்னோட அழுக்கு துணியை எடுத்து ரெடியா வை. வேட்டைய நாளைக்கு ஜின்தாக் தாக் சித்தாக் சித்தாக் ஜின்தாக் தாக் தா. இத பாரு, நீ என் துணியில மட்டும் கைய வச்ச. ஐ, உனக்கு என் துணியில கை வைக்க உரிமை இருக்கும்போது எனக்கு உன் துணியில கை வைக்க உரிமை இல்லையா? இல்ல. இதெல்லாம் போங்க. நாளைக்கே உன் ரூம்ல பூந்து உன் துணியெல்லாம் தூக்கல. வேணா, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். உன் துணிக்கெல்லாம் அப்படியே சாஃப்டா சோப் போடல. வேணா, என் துணியில மட்டும் கைய வச்ச, அப்புறம் நான் உன்னை கடிச்சிருவேன் பாத்துக்கோ. உன் கண்ணு முன்னாடி. ஐயோ பூச்சாண்டி. இவன் என்ன இவன் கூட நின்று பேசிக்கிட்டு இருக்கா? அதனால என் துணியை நான் தான். மீனாட்சி, என்ன திட்டு மீனாட்சி. உங்க அப்பா பின்னாடி நிக்கிறாரு, என்ன திட்டு. இது எத்தனை நாளா நடக்குது? ஐயோ, என்ன திட்டுறதுன்னு தெரியலையே. சீக்கிரம் திட்டு. இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். இனிமே எங்க கொடியில உன் துணியை காய போட்ட எங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை உண்டையிலன்னு பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. இந்த வண்டார் சொல்லு போ. என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏய், அதான் சாரி சொல்லி வச்சலமா, அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? சாரியாவது பூரியாவது நீயே வச்சுக்கோ. என்னாச்சு மீனாட்சி? இங்க பாருங்கப்பா, சொல்ல சொல்ல கேட்காம எப்ப பாரு நம்ம கொடியிலே துணியை காய போட்டுட்டு இருக்கான். எத்தனையோ தடவை சொல்லியாச்சு, ஆனா இவ கேட்கவே மாட்டேங்கிறான். நீங்க என்னன்னு கேளுங்க. ஏதோ அவசரம்னு போட்டாச்சு, அதுக்கு மன்னிப்பும் கேட்டாச்சு, அப்புறம் என்ன? என்னடா அவசரம்? என்ன அவசரம்? உன் அவசரத்துக்கு எங்க வீட்டு கொடிதான் கிடைச்சதா? வரும்போது சண்டை போட்டது மாதிரி தெரியலையே. அப்பா, இவனை என்னன்னு கேளுங்கப்பா. சரி விடு, நாம கீழே போலாம் வா. அப்ப நான் சொல்றேன்ல, கேளுங்கப்பா. ஏலே, இங்க பாருங்க, ஏற்கனவே உங்க பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்டாச்சு, வேணும்னா உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், சாரி. அது அந்த பயம் இருக்கணும். துணியை காய போடுறியா? துணிய இரு. பொறுக்கிக்கோ உன் துணிய. வாங்கப்பா போலாம். பரவாயில்ல, சாமர்த்தியமா சமாளிச்சிட்டா.